வணக்கம். 201வது அஞ்ஞான கிறுக்கன் பகுதி இது. என்னுடைய ஒரு உறவினருடைய ஒரு பேத்தி, அதாவது ஒரு 3-4 வயசு இருக்கும். அது மாதிரி பேரன், அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க. அப்போ அமெரிக்காவில் இருக்கும்போது அந்த பேரனுக்கு வந்து ஒரு 3 வயசு வரைக்கும் இல்லை 4 வயசு வரைக்கும் பேச்சே வரல. பேச்சு வராமல் டாக்டர்கிட்டலாம் கூப்பிட்டு போனாங்க. ஆனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை, இந்த நார்மல் வோக்கல் கார்டு இதெல்லாம் நார்மலாக இருக்குது. அப்போது என்ன பேச்சு வரல அப்படின்னோடனே இந்த டாக்டர்ஸ் என்ன சஜஷன் கொடுத்தாங்கன்னா, அவனுக்கு பேசுகிறதுக்கு வந்து ஒரு யாருமே இல்லை. அதாவது வந்து அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து அவங்க அம்மா மாத்திரம்தான் பேச்சு துணை, பக்கத்து வீடோ அக்கத்து வீடோ இல்லை வந்து நம்ம இந்தியா மாதிரி ஒரு சுற்றுப்புற சூழல் பேசிக்கிட்டு பசங்களோட மிங்கிள் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இது அவனுக்கு இல்லை. அதனால் இந்த பேச்சு வந்து சரியாக டெவலப் ஆகலை. ஒரு சோஷியல் கம்யூனிகேஷன் இல்லாமல் போயிடுச்சு பையனுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையை சொன்னாங்க. ஃபாரினில் என்ன பார்த்திங்கன்னா, நம்மளை மாதிரி நம்ம வந்து சட்டுன்னு பக்கத்து வீட்டுக்கு போயிடுவோம், அக்கத்து வீட்டுக்கு போயிடுவோம். இல்லை ரோட்டில் நின்றுக்கிட்டு ஒரு உரத்த குரலில் ப்ரோ இல்லை ஃப்ரெண்டு மாமா மச்சான் இப்படி எதான ஒன்று கூப்பிடுவோம், அவங்களும் ஒன்று பேசுவாங்க. ஆனால் இது வந்து இந்த ஃபாரினில் ஒரு நடைமுறை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதாவது என்னுடைய உறவினர்கள் சொல்கிறாங்க. அதனால் நான் என்னை தவிர அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு வேறு யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்தியா வந்தாங்க. ஒரு 4 வயசு அந்த பையனுக்கு இருக்கும்போது இந்தியா வந்தாங்க. இந்தியாவில் வந்து அவங்க பாட்டி வீட்டில் இருந்து பக்கத்து வீட்டில் இருந்து இந்த ஃப்ரெண்ட்ஸோடலாம் பழகி கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பேச்சை டெவலப் பண்ணிட்டான். அதே மாதிரி இன்னொரு நண்பருடைய பையன் வந்து ஆஸ்திரேலியா இருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் வந்து இதே ப்ராப்ளம் தான். அவனுக்கும் பேச்சு வரல. அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 வயசு. அப்படின்னு பார்க்கும்போது அதே நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டால் நம்ம பசங்களை என்ன சொல்கிறோன்னா, முளைச்சி 3 இலை விடலை, அதுக்குள்ளே என்ன பேச்சு பாரு, வாயை மூடு அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஆனால் வந்து ஃபாரினில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சோஷியல் கம்யூனிகேஷன் ஒரு கூடி இருக்கக்கூடிய ஒரு இது வந்து ரொம்ப கம்மி. அவனை ஸ்கூலில் போட்டால் தான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இது ஆரம்பிக்கிற மாதிரி. இது வந்து எல்லாருக்கும் இல்லை, இருந்தாலும் பெரும்பாலான ஒரு நிலைமை அப்படி தான் அங்கே அப்படின்னு சொல்லும்போது, அதே மாதிரி இந்த நிலைமையில் வந்து இன்னொரு இதுன்னா, இப்போது ஜப்பானில் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஏன்னா முக்கால்வாசி செல்ஃபோன் பார்க்குறது, ரூம்குள்ளே இருந்துக்கிட்டே செல்ஃபோன் பார்க்குறது, அப்புறம் வந்து கிடைக்கக்கூடிய கொஞ்சம் நேரம் அதில் கூட வந்து அந்த தனிமையிலேயே ரூம்லேயே உட்காந்துக்கிறது. ஏன்னா இந்த செல்ஃபோனோட பழகி இப்போ யாரோட பேசணும், யாரோட தொடர்பு கொள்ளணும் அப்படின்ற ஒரு நிலைமையே இல்லாமல் அந்த ரூம்குள்ளேயே இருக்கணும், வெளியே வர்றதே கிடையாது. அப்பா அம்மாலாம் மிகுந்த ஒரு கவலை ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. பையனை எப்படி பேச வைக்கிறது, எப்படி ரூமில் இருந்து வெளியே வர வைக்கிறது அப்படின்ற தெரியாமல் ஒரு நிலைமை வந்து போச்சு அவங்களுக்கு. இதை நினைக்கும்போது நம்ம நாட்டில் கூட இந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லார் கையிலையும் ஒரு செல்ஃபோன், அவன் தனியாக உக்காந்துக்கிட்டு அதை வாட்ச் பண்ணிக்கிட்டு பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பமே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இந்த நிலைமை வந்து சீக்கிரம் நம்ம நாட்டுக்கு வந்துடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்தாச்சு. அப்போது ஆனால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த செட்டப், அதாவது இந்த ஒரு கம்யூனிகேஷன், கூடி பழகிறது, பக்கத்து வீட்டுக்கு போகிறது, அக்கத்து வீட்டுக்கு போகிறது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு மாணவர்களுடைய ஒரு மனநலன் இதனால் பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி. இப்போது நம்ம நாட்டில் வந்து அந்த நிலைமை அவ்வளோ சீக்கிரம் வராது, வரவும் விடக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைமையில் ஒரு சோஷியல் கம்யூனிகேஷன் இருக்கணும். மற்றவங்களோட பழகணும், மற்றவங்களோட பேசணும், போகணும், ஒரு கிவ் அண்ட் டேக் அந்த இது இருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து பதிவு செய்கிறதுக்கு தான் வந்து இந்த பதிவை நான் போட்டேன். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.